இருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்தது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இத்தனை பெண்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு பெரிய உத்தியோகத்துல உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் போட்டு கெத்தா பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு வெளியே நடந்து வந்து உட்கார்ந்துன்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எல்லாவற்றுக்கும் மேலாக புதுமை பெண் திட்டத்துல சொன்னாங்க டிவி பேட்டியில, எங்க அம்மா தாலிக்கு 1000 ரூபாய் தாலிக்கு வந்து தங்கம் கொடுத்தாங்க அப்படின்னு. யோ, கல்யாணம் பண்ணி வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. ஆனா எங்களுடைய தலைவர் தளபதியார் என்ன தெரியுமா செஞ்சாரு? உங்களுக்கு எதுக்குமா தங்கம், நீங்களே தங்க மகள்கள்மா, மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல தரேன், எவ்வளவு காலம் வேணாலும் நீ படிமா, நீ படிச்சு மேலவா, உன்னால இந்த சமுதாயம் உயரணும்னு சொல்லி சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரியே கலைஞர் அவனுடைய 100வது பிறந்த நாள் விழான்னு சொல்லி 2024 எல்லாரும் கொண்டாடணும், ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம சொன்னோம் 40க்கும் 40 சும்மா தட்டி தூக்கி இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவனுடைய பிறந்த நாள் பரிசுன்னு சொன்னோம். சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சோம். எல்லாத்துக்கும் கை இருக்கா, இந்த விரல் இருக்கா, நல்லா பாத்துக்கோங்க. சங்கி கூட்டம் வரும், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி கூட இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்காங்களோ அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதான். ஆமா, கள்ள கூட்டணி. நல்ல கூட்டணியா இருந்தா சொல்லுவீங்க. அதுக்கு காரணமே 2 மணி தான். அதுல 1 மணி யாருன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாம் இந்த மணி பண்ற வேலைதான்க்கா, மொத்தத்தையும் முடிச்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம விழிச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்மளால திருப்பி பெற முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மைக்கும் சொல்ல போனா அவங்க இருந்த 10 வருஷத்துல ஒண்ணும் நடக்கல. இங்க எம்எல்ஏவே கிடையாது. ஆனா 10 தொகுதிக்கும் தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ அது அத்தனையும் கொண்டு வந்து சரசரமா நமக்கு இறக்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய தளபதியார் திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்னு சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இந்த கையில மை வைப்பாங்க, அதான் வைப்பாங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, வைப்பாங்களா? பிங்க் பஸ் வருது இல்ல, நம்ம எல்லாம் சந்தோஷமா சுத்தி வரோம்ல, அத ஓசி பஸ் சொல்றாங்க. யார் சொன்னா ஓசி பஸ்ன்னு சொல்லி? இன்னைக்கு என் தாய்மார்கள்லாம் நல்லா எங்க ஊர் பக்கம் ஒரு கீரைக்காரம்மா வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் டவுன் பஸ் அவங்கள பார்த்தா நிறுத்தவே நிறுத்தாது. இப்ப அந்த அம்மா எப்படி தெரியுமா வந்து சொல்லுது? பஸ் தட்டி நிறுத்தியா, இது எங்க ஸ்டாலின் ஐயா பஸ், நான் ஏறினதுக்கு அப்புறம் தான் நீ பஸ்ஸே எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கண்ட்ர டிரைவரோட சும்மா சூப்பரா தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இன்னைக்கு சந்தோஷமா வள வரணும்னு சொன்னா அதற்கு காரணமும் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில மை வைப்பாங்க. ஓட்டு யாருக்கு போடணும்? எல்லாரும் தூக்கி காமிங்க பார்க்கலாம். நல்லா தூக்கி காமிங்க, சந்தோஷமா காமிங்க. இது எப்படின்னா அடுத்த வருஷம் 2026 தேர்தல் வரும். அப்போ நம்ம தளபதியாருக்கு 73 வயசு ஆயிரும். இப்ப நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 73 பிறந்தநாள் விழா அன்னைக்கு சும்மா 2026 சட்டமன்ற தேர்தல்ல 200 இலக்கெல்லாம் கிடையாது. 234க்கு சும்மா 234 தட்டி தூக்கி இந்தாங்க தளபதியாரே உங்களுடைய பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் நம்ம அனைவரும் சேர்ந்து நின்று சொல்லணும். ஏன்னா தமிழன் தானேன்னு சாதாரணமா பார்த்தா வடக்கு இருக்கிறவன் ஒரே ஒரு தமிழ் எழுத்து ரூங்கிற அந்த ரூட்டை போட்டு இனி இந்தியாவுக்கே ரூட் தமிழ்நாட்டுல இருந்தா ஸ்டார்ட்னு காமிச்சாரு எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பவுடர் ஓட கூட்டம் வந்திருக்கு. ஆள போறான் தமிழனா ஆளியா? நீ போய் உன் ரீல்ல போட்டு உன் தியேட்டர்ல வச்ச ஆளு கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். எங்களுக்கு என்ன புத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது பெரியார் கொடுத்த பகுத்தறிவு. எங்களுக்கு தெரியும் உண்மையான தலைவருக்கு கீழே இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இதை யாருனாலே அசைச்சுக்க முடியாது. பெரியார் மண் பெரியார் மக்கள், என் மண் என் மக்கள்னு சொன்ன 2 IPS ஓடி போயிட்டாங்க. கரெக்டா? ஐபிஎஸ் படிச்சு பேசாம இருந்திருக்கணும். அந்த ஆடு இங்க வந்துச்சு பாருங்க, நம்ம ஊர்ல தான் வெட்டி கசாப் கடையில ஓட்டம் பாருங்க, ஆடு ஓடியா போச்சுங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு கொட்டி நம்மளுடைய முதலமைச்சர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆக எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான வாக்குகள். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. கரெக்டான தலைமை கீழே நம்ம இருக்கணுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. இத்தனை நேரம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுகளித்த மக்கள் அனைவருக்கும், அது எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் பிரசன்னானன் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கோங்க. ஆற்றல் மிகு செயலாளர் அவர்களுக்கும்
உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கும் முதற்கண் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தந்தை பெரியாரின் புகழ் ஓங்க